மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழகம் வருகிறார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் எதிரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிற நிலையில இவருடைய வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்கள்ல, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழல்ல வருகிற 11ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் எத்ரு வர இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் மற்றும் அந்த ஆணையர்கள் இன்னும் சில மாதங்கள், அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களில் தமிழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு இந்த தேர்தலுக்கான பணிகளை முடுக்கி விடுவார்கள். விரைவில் தமிழகத்தில் தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிக்கப்படும் போன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் 11ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். இறுதி வாக்காளர் பட்டியல் மற்றும் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக வாக்காளர்கள் அந்த குறைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிதாக வாக்காளர்கள் சேருவதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 97 லட்சம், சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 6,14,41,587 வாக்காளர்களாக இருந்த தமிழக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,43,76,755 குறைந்திருந்தது. இந்த நிலையில இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை விடுபட்ட வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான கால அவகாசம் பணிகள் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழலில் தான் வருகிற 17ஆம் தேதி இந்த ஒட்டுமொத்தமான பணிகள் நிறைவடைந்து தமிழகத்திற்கான இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கான பணிகளிலும் அதே போன்று நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய பணிகளில் முதற்கட்ட பணிகள் ஆய்வு மேற்கொள்வது, அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை ஆணையர் தமிழகம் வருகிறார் 11ஆம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.